ஃபேப்ரிக் கட்டிங் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் 2 கரை வருது. சும்மா டாலுக்கு தானே தைச்சி போட போகிறேன். உங்களுக்கு டபுள் கலர் நீங்கள் வேறு கலர் எடுத்தாலும் எடுக்கலாம். ஆனால் அந்த பார்டர் வச்சே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தைச்சி காமிக்க போகிறேன். இது வந்து சின்னதாக இருக்க பார்டர் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். பெருசாக இருக்க பார்டர் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இதை ராங் சைடில் மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டில் கிராஸ் பீஸ்க்கு நீங்கள் நார்மலாக எடுக்கிற அளவை விட ஒரு 20-30 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு துணி வந்து கூட வேணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கிராஸில் போட்டு ஃப்ரண்ட்டை வந்து கிராஸில் போட்டு எடுக்கிறதுனால துணி வந்து கூட செலவாகும். இந்த ஸ்லீவை அப்படியே வச்சுக்கோங்க. கீழே மடிப்பு கூட்டுக்கோங்க. சைட்லேயும் மடிப்புக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. வந்தால் அப்படியே ட்ராயிங் பண்ணிட வேண்டியது. சென்டர் நாச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். சைடில் மட்டும் 2 சென்டிமீட்டர். நீங்கள் வந்து 3 வைக்கிறதுனால உங்களுக்கு தையல் அளவு எவ்வளோ தேவையோ எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி ஃபோல்டில் போட்டு கட் பண்ணிங்கன்னா ரைட் சைடும் உள்ளே படியும். அப்போ தான் அந்த ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து எதிர வரும். நீங்கள் பாட்டு தனியாக அதாவது தனித்தனியாக போட்டு 2 ரைட் சைடில் இது வந்து ராங் சைடும் அடியில் வந்து ரைட் சைடும் வர்ற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஸ்லீவ் ஷேப் வந்து மாறிடும். பார்த்து கவனமாக செய்யுங்க. நாச்சஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த நாச்சஸ் கட் பண்ணுறது வந்து ஒரு பீஸில் நம்ம ட்ராயிங் இருக்கும், ஒரு பீஸில் இருக்காது. அந்த அளவு மற்ற பீஸில் தெரியறதுக்காக தான் அந்த நாச்சஸ்லாம் கட் பண்ணுறது. இதை மடித்து வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அகல ஆட்டத்தில் எடுத்துக்கலாம், நீள வாட்டத்தில் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் கிராஸாக மடித்து போட முடியாது. பேப்பரை தான் நான் கிராஸாக வச்சுக்கணும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஷேப்புக்கு இந்த கலர் எடுத்துக்கோங்க. ஸ்லீவும் அதே கலரில் இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ரெட் கலரில் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கிராஸாக எடுத்துக்கோங்க. பேப்பரை வந்து கிராஸாக வைக்கணும். இல்லைனா துணியை வந்து நீங்கள் ப்ளைனாக இருக்குது அப்படின்னா துணியை அப்படி கிராஸாக மடித்து போட்டு இப்போ ப்ளைனில் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். துணியை அப்படி கிராஸாக மடித்து போட்டு இதை நீங்கள் ஃபோல்டில் வர மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வந்தாலும் உங்களுக்கு கிராஸ் பீஸ் வரும். ஆனால் இதில் வந்து மடித்து போட்டால் வேறு மாதிரி மாறிடும். அதனால் பேப்பரை மட்டும் நான் கிராஸாக வச்சுக்கிறேன். நான் எப்படி பேப்பரை கிராஸாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபோல்டோடு சேர்த்து வைக்கக்கூடாது. இது தையல் அளவுலாம் வேணும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்து கீழே வந்து 1 சென்டிமீட்டர் வர மாதிரி விட்டுக்கோங்க. இது அப்படியே வரைஞ்சிருங்க. இது வைக்கும் பொழுதே தையல் அளவுலாம் சேர்த்து வர மாதிரி இந்த வளைவில் ஒரு 1/2 சென்டிமீட்டரோ அல்லது 1 சென்டிமீட்ரு உங்களுக்கு எவ்வளோ தையல் அளவு வேணுமோ விட்டுக்குங்க. 1/2 சென்டிமீட்டர் போதும். இது ஒரு 1/2 சென்டிமீட்டர் பிடி போகும்போது டாட்டோட அளவு வந்து சரியாயிடும். உங்களுக்கு ஆம்கோல் டாட் வருது இல்லைங்களா, அந்த லூஸ் வந்து கரெக்டாகிடும். ஓப்பனுக்கெலாம் நீங்கள் விட தேவையில்ல, ஏன்னா அதிலே 2.5 இருக்குது. நான் போன வாட்டி ஓப்பனுக்கெலாம் விட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. அதனால் ஓப்பனுக்கெலாம் அளவு விடாதீங்க. சைடில் மட்டும் நீங்கள் தையல் அளவு விட்டால் போதும். கீழே இறக்கத்துக்கு வேணால் அதுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து கூட விட்டுக்கோங்க. இந்த ஷேப்புக்கு 1 சென்டிமீட்ரு. ஏன்னா இது வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணுற இடம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இறக்கம் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த இடம் மட்டும் தையல் அளவு விட்டுக்கோங்க.
இங்கே சைடில் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 சென்டிமீட்டர். நீங்கள் நிறைய விட்டுட்டிங்கன்னா சில டைம் நீங்கள் கம்மியாக பிடிச்சிங்கன்னா லூஸ் வந்து கழுத்து லூஸ் கொடுக்கும், எதாவது கொடுக்கும். அதனால் ஒரு 1/2 சென்டிமீட்டர் மட்டும் விட்டுக்கோங்க. இதை எடுத்துடலாம். நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. நாச்சஸ்க்கெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். இதை மடிச்சுட்டு இந்த இடம் டாட்டோட அளவு. ஓப்பன் டாட்டுக்கு எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே வருது. இதை வந்து டாட்டோட ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கணும். இந்த கிளாத்துக்கு எந்த சாக் போட்டாலும் உங்களுக்கு தெரியல. இது வந்து ஓப்பன் டாட். தையல் அளவோடு சேர்த்து கீழே கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் பக்கம். இது வந்து ஜாயின் சைடு வந்து இந்த ஷேப் வந்து ஜாயின் பண்ணுற இடம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணியிருக்கோம். அந்த 1/2 சென்டிமீட்டரும் சேர்த்து கட் பண்ணணும். அந்த பானெக் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இங்கே எவ்வளோ தையல் அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலைன்னா நெக் வந்து லூஸ் கொடுத்துரும். அதனால் இங்கே நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க, எந்த அளவு தையல் விட்டுருக்கீங்கன்னு. அதான் கரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். நல்லா அழுத்தி போட்டுக்கோங்க. இதை வந்து இது மேலே போட்டு ராங் சைட் பார்த்து போகணும். இதை தட்டிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த அச்சு வந்துடும். முன்னாடியே நாச்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கட் பண்ணுறேன். இந்த ஒயரெல்லாம் நம்ம குறிச்சாச்சு. இதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் பீஸில் பேக்கும் அந்த சைடு பீஸும் எடுக்க போகிறோம். பேக்குக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா கரபாகம் பாருங்கள், இந்த பக்கம்தான் நீளவாட்டம். கரபாகம் வந்து இந்த பக்கம்தான் நீளவாட்டம். அப்போ நம்ம இந்த பக்கம்தான் பேக்குக்கு மடித்து போடணும். ஃபோல்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வந்து மடிப்புக்கு ஒரு 3-4 சென்டிமீட்டர் விட்டுக்கணும். சைட்லேயும் அந்த மாதிரி தான். இது எல்லாம் அந்த ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கணும். உங்களுக்கு இறக்கம் வேணும்னா நீங்கள் மேலே கூட 1 சென்டிமீட்டர் ஒரு 1/2 சென்டிமீட்டர் விட்டுக்கலாம். நான் அப்படியே தான் வச்சு வரைகிறேன். சைடில் தையல் அளவு ஒரு ஸ்கேல் அளவு, கீழே அந்த மாதிரி. நாச்சோஸ் கட் பண்ணிக்கோங்க. பேக் ரெடி.
அந்த சைட் பீஸ் வந்து நம்ம இன்னும் கட் பண்ணல. சைட் பீஸ் வேணும் இல்லைங்களா, இதுவும் கிராஸில் தான் எடுக்கணும். மடித்து போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் அகலவாட்டத்தில் கூட மடித்து போட்டுக்கணும். பீஸ் வந்து லைட்டாக கிராஸாக அடியில் துணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவு பகுதியில் இந்த பக்கம் வந்து சைடு, இப்போ உங்கள் வாட்டத்துக்கே நான் காமிக்கிறேன். இது வந்து பஸ்ட் அளவு, இந்த ஜாயின் பண்ணும் இல்லைங்களா, இந்த அளவில் இந்த பக்கம் வந்து இது ஆம்கோல் ஷேப், இது வந்து சைடு. இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்கேல் அளவு தையல் அளவு வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பா ஷேப்பு ஷோல்ட்ரு. இங்கே வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் வந்தால் போதும். கீழே வந்து 1 சென்டிமீட்டர் தையல் அளவுலாம் வருதான்னு பார்த்துட்டு வைங்க. ஒரு 1/2 சென்டிமீட்ரு. நெக்குக்கெலாம் தேவையில்லை, நெக்குக்கெலாம் அப்படியே வரைஞ்சிடலாம். ஷோல்டருக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இறக்கம் வேணும்னா, ஃப்ரண்ட்டில் எனக்கு தூக்குது அப்படின்னா ஒரு 1/2 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இது வந்து ஆம்கோல் ஷேப். இங்கே வந்து ஒரு ஸ்கேல் அளவு. இது வந்து கீழே வருது இல்லைங்களா, அதனால் இங்கே 1 சென்டிமீட்டர். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 2 பீஸு. இந்த தையல் அளவுக்கிட்ட ஒரு நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணிட்டீங்கன்னா இது சைடுன்னு தெரியும், இது ஜாயின் பண்ணுற இடம் நமக்கு தெரியும். இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. பெல்ட் பீஸ்க்கு நம்ம கரபாகம் இப்படி வர்ற மாதிரி அகலவாட்டத்தில் தான் மடித்து போடணும். நம்ம இப்படி மடித்து போட்டோம், இப்படி மடித்து போட்டிங்கன்னா பெல்ட் வந்து செட் ஆகாது. எப்போவுமே அகலவாட்டத்தில் போடணும். இது வந்து 4 பீசஸ் தேவை நமக்கு. இப்படி மடித்து போட்டுக்கோங்க 4 பீஸு. இந்த ஃபோல்டரில் வச்சுக்கிட்டு சைடில் கொஞ்சம் துணி அளவு வரணும் நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. இதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த ஷேப் வரைஞ்சிட்டு சைடில் மட்டும் இந்த கம்மியாக வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா வளைவை, அது வந்து சைடு, அதில் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு விட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு மீதி இருந்தால் கட் பண்ணிடலாம், உயரம் கரெக்டாக இருந்தால் நம்ம அப்படியே மடித்து வச்சிடலாம். அதை எடுத்துருங்க. இந்த ஃபோல்டை கட் பண்ணிடணும். இப்போ இந்த பக்கம் 2 பீஸு, இந்த பக்கம் 2 பீஸ். உள்ளே நீங்கள் இன்னும் மொத்தமாக வேணும்னா 3 பீஸ் கூட வச்சுக்கலாம். அடியில் 2 பீஸ் கொடுத்துக்கலாம், மேலே 1 பீஸ் கொடுத்துக்கலாம். இது ஓப்பன் பக்கம் வரணும்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பீஸ் வந்து நீல வாட்டத்தில் தான் எடுக்கணும். இப்படி மடிச்சுக்கலாம். ஒரு 4-5 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்தால் ஓகே. ரெண்டு ஓப்பன் பீஸ் ரெடி. இப்போ வந்து கழுத்துக்கு பீஸு, இதை நம்ம வெளியில் வச்சு பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணிக்கோங்க ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு.
இல்லை ஒரு ஸ்கேல் அளவு. அது ஏன் அப்படி அடிச்சுக்குது? ஆஃப் பண்ணிட்டு தான் வரும். ஸ்ட்ரைட் பீஸ் இல்லைன்னா நீங்கள் ஷேப்டு பீஸ் கூட கொடுத்துக்கலாம். நம்ம மாடல் நெக்லாம் ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு நான் அந்த ஷேப்டு பீஸ்லாம் சொல்லித்தரேன். ஷேப்டு பீஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஃபேஸிங் இதில் பார்த்துருக்கோம், ஃபேஸிங் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதுக்கு தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது. இதெல்லாம் படிங்க, அதெல்லாம் பாருங்கள், தைக்கும்பொழுது இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று வரும் அப்படின்ட்டு. ஸ்ட்ரைட் பீஸு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இது நீங்கள் எந்த வாட்டத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீல வாட்டத்தில் எடுத்திங்கன்னா கழுத்து பிடிப்பாக இருக்கும். இதே அகல வாட்டத்தில் எடுத்திங்கன்னா லைட்டாக லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தாங்க வரும் கட்டோரி ப்ளவுஸ் மாடல். இதை நான் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நடுவில் ஓப்பன் பீஸு, கழுத்து பீஸு. இது இந்த பக்கம் வர ஸ்லீவ், உள் பக்கம் வெட்டு வரும், அதுவும் உள் பக்கம் வெட்டு வரும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். பெல்ட் பீஸும் ரெண்டு ரெண்டு வச்சு இந்த ஷேப் அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் டவுட் இல்லாமல் டக்கு டக்குன்னு எடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து பீஸை ஜாயின் பண்ணி வச்சுக்கோ. ரைட் சைடும் படிகிற மாதிரி வச்சு இதில் ஒரு தையல். இந்த பீஸே போதும், இது தேவையில்லாம். இதில் வந்து ஒரு பக்கம் வந்து மடிச்சு அடிச்சிருங்க. ஸ்லீவ் வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த போஸ்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ணணும். அந்த வளைவு இருக்கு இல்லைங்களா, ராங் சைடில் இது வந்து நெக்கு லைட்டாக இந்த மொனை வந்து வெளியில் வர்ற மாதிரி. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஷேப் வந்து நேராக வரும். ஷேப் வந்து கரெக்டாக நேராக வரும். இப்படி வரும். அதனால் முனையை லைட்டாக வந்து தள்ளி வச்சுக்கணும். எந்த பீஸும் இழுக்காமல் அப்படியே வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏதாவது உங்களுக்கு வந்து அதிகமாக வருதான்னு பாருங்கள். இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எது அதிகமாக வருது, எதை லைட்டாக இழுத்து தைக்கணும்னு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் வந்து லைட்டாக, அப்போ அடி பீஸ் வந்து லைட்டாக இழுத்த மாதிரி வச்சு தைக்கணும். இப்படி தைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மொனை பீஸை லைட்டாக மேலே வச்சுருங்க. டைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லைட்டாக, இது வந்து இழுக்கக்கூடாது. மேலே இருக்க பீஸை இழுக்காமல் வச்சு தைச்சிங்கனாலே அது கரெக்டாக இருக்கும். அப்படியே லூஸ் விட்டு தைக்கணும். நிறுத்தி லைட்டாக வளைச்சி தைங்க. துணி வந்து அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே அந்த ப்ரெஷர் ஃபுட்டை கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வளைக்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இழுத்து வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அப்படியே அடிச்சிடலாம். அந்த வளைவில் நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். அங்கங்கே அந்த பெண்டில் நாச்சஸ் கட் பண்ணோம். துணி எதுவும் கட் பண்ணிடாமல் கரெக்டாக பார்த்து தைங்க. இந்த பெண்டு வர இடத்துல நாச்சஸ் கட் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக திரும்பும் உங்களுக்கு. அதை திருப்பிக்கோங்க. இப்போ இந்த பிசுரை நீங்கள்
இந்த ரெட் கலர் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு அப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு மேலே ஒரு படிமான தையல், இந்த ரெட் கலர் மேலே ஒரு படிமான தையல். அந்த ஓரத்துலேயும் மெதுவாக அழகாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. அதை கட் பண்ணிங்கன்னா தான் அந்த வளைவு வந்து உங்களுக்கு வளைச்சி கொடுக்கும். இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பா ஷேப்பும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு பாருங்கள். அந்த பீஸும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இங்கே வந்து இறக்கம் வச்சிங்க. இறக்கம் வச்சு நீங்கள் தச்சு போடும்போது இங்கே ஏதாவது லூஸ் கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வச்ச அளவே வச்சுக்கலாம். 2.5 வச்சுங்க இல்லைங்களா, அந்த இடத்துல முன்னாடியே வச்சுட்டு இந்த இடம் மட்டும் 2 சென்டிமீட்டர் இறக்கிட்டு அந்த வளைவை இப்படி கொண்டு வந்து சேர்க்கலாம். நம்ம இது எப்படி இருந்து தச்சு போட்டு பார்க்கலாம். இப்படி தச்சுட்டு டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் எங்கே நாச்சஸ் கட் பண்ணி வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்த அப்படியே பிடிச்சிக்கணும். எவ்வளோ உயரமோ அதையே பிடிச்சிக்கணும். இங்கே 2 தையல் போட்டுக்கோங்க. நான் என்னோடய டாலுக்கு தான் தைக்கிறேன், அதனால் ஒரு தையல் போட்டிருக்கேன். இந்த அளவு எந்த அளவோ அதையும் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இந்த கிராஸ் பீஸுன்றதுனால நீங்கள் இழுத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இழுபடும், இழுக்காமல் தைக்கணும். அடுத்த பீஸும் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்துடும். இது வந்த பிறகு இப்போ பெல்ட் பீஸ் ஜாயின் பண்ணலாம். கீழே மேலே ஒன்று கீழே ஒன்று. கட் பண்ணியிருக்கிறதுல பாருங்கள், இங்கே வந்து அடியில் இருக்க பீஸில் இது வந்து கட் ஆகிருக்கு, நான் பார்க்கல. இந்த மாதிரிலாம் நீங்கள் கட் பண்ணும்பொழுது பீஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணணும். இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து அடிச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் அதை திருப்பி போட்டுக்கோங்க. முனை வெளியில் வர்ற மாதிரி எப்போவும் நம்ம தைக்கிற மாதிரி தான், அப்படியே எதையும் இழுக்காமல் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணணும். அந்த டாட்டை வந்து உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் தான் விட்டேன், அதனால் அவங்க 1 சென்டிமீட்டர் விட்டுருக்கிறதுனால படத்துலையே இது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துலையும் நாச்சஸ் கட் பண்ணிக்கணும், இந்த வளைவில் மட்டும். இதை எடுத்துகிட்டு இந்த பீஸ் இந்த பக்கம் வச்சு இதை லைட்டாக அடியில் துணி மாட்டாமல் நம்ம தைக்கும் போதே லைட்டாக இப்படி பண்ணி தைக்கணும். அப்போ தான் இந்த பாருங்கள் இப்படி போய் சிக்கிக்கும். அதை வந்து நம்ம இப்படி பண்ணி தான் அழகாக ஷேப் பண்ணி தைக்கணும். ராங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும், எங்கே பீஸ் மாட்டாமல் நீட்டாக இருக்கும். ரைட் சைடில் அந்த தையல் கூட தெரியாது உங்களுக்கு, பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி அந்த பீஸும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பேக் வந்து மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பீஸும் எடுத்து வச்சுருங்க, பேக் வந்து மடித்து அடிச்சுக்கலாம். பேக் வந்து நம்ம எந்த அளவு ஓடு கழிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த அளவு மடிக்கணும். உள் மடிப்பொன்று, வெளியில் எந்த அளவு மடிக்கணுமோ அந்த அளவு மடிச்சு. பேக் டாட்டு ஷோல்டருக்கு நேராக அந்த கழுத்துக்கு நேராக வரும். அந்த இடத்துக்கிட்ட 1 சென்டிமீட்டர் இன்ச் டேப்பில் வச்சு குறித்து இது 10 சென்டிமீட்டர் வச்சு அது கோடு போட்டுக்கணும், கிராஸ் கோடு. அதே மாதிரி இந்த நெக் சைடும் இல்லைன்னா நீங்கள் பேட்டர்ன்லேயே கூட அதை மார்க் பண்ணி குறிச்சிக்கலாம்.
அந்த பேக் தைச்சிட்டிங்களா? இந்த பீஸை போட்டு பாருங்கள். சைடும் ஒன்றா வச்சு பாருங்கள். எந்த அளவு நம்ம 2 சென்டிமீட்டர் அளவு விட்டோம், அந்த 2 சென்டிமீட்டரும் மடிக்க வருது. நீங்கள் அப்படி பட்டி அகலமாக வேணும் அப்படின்னா சைடில் கூட ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்கு நேராக வர்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 1 சென்டிமீட்டரோ இல்லை 1/2 சென்டிமீட்டரோ பிடிச்சிங்கன்னா இது கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் மடிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் பட்டி வந்து உங்களுக்கு அகலமாகும். அதுக்கு தான் இந்த மாதிரி இந்த டாட் சைட் டாட்லாம் பிடிக்கிறது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அந்த பீஸ் நமக்கு நிற்கும். 2 ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் ஏன் இவ்வளோ அகலமாக வருது அப்படின்னா, க்ளோஸ் நெக்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த அளவு ஷோல்டர் வச்சு தான் ஆகும். கொஞ்சம் இறக்கம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து ஜாஸ்தி தான் பிடிச்சி தைக்க போகிறேன், அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு குறைச்சிக்கலாம். ஆனால் க்ளோஸ் நெக்லாம் போட்டிங்கன்னா ஃபுல் ஷோல்டர் நீங்கள் கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா போட முடியாது, இழுத்து போட முடியாது உங்களுக்கு. இந்த பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு சைடு வந்து வச்சு பார்க்கணும். சைடு இந்த நாச்சஸும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மடிச்சிக்கலாம். இப்போ நம்ம டாலுக்கு தான் தைக்க போகிறோம், அதனால் நம்ம அதே அளவு கூட மடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் சைட் டாட் பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி உள்ள ஒன்று, இதுவும் உள்ள, இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். பட்டி பாருங்கள், அது சின்னதாக தான் வரும். இங்கே டாட் பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்டி அகலமாக வச்சுக்கலாம். அதாவது முதுகு இறக்கமும் எனக்கு அதிகம் வேண்டாம், சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க, இறக்கமும் அதிகமான பஸ்டில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக வரும். அவங்களுக்கு வந்து இறக்கமும் அதிகமானனா நீங்கள் சைட் டாட் பிடிச்சிட்டு பட்டி அகலமாக வேணும்னு கேட்டாங்கன்னா சைட் டாட் பிடிச்சிட்டு பட்டி கொஞ்சம் ஒரு 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த சைடு வந்து இப்போ நாச்சஸும் ஒன்றா வச்சுருக்கேன். இப்போ நான் வச்சதே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா வர்றதுனால லைட்டாக வந்து இந்த அளவுக்கு மீதி வருது. இப்போ இந்த அளவு உங்களுக்கு டாட் பிடிச்சி காமிக்கிற பாருங்கள். ரொம்ப பின் அளவு பிடிக்கணும். நீங்கள் நிறையா வேணும்னா உங்களுக்கு ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவு பிடிச்சிட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இந்த டாட்டோட சென்டரை பிடிச்சிக்கணும். சென்டரை பிடிச்சிக்கிட்டு இந்த சைடை பிடிச்சிக்கணும். சென்டரை நோக்கி வரணும். சைடில் லைட்டாக அப்படி வந்து சென்டரை நோக்கி வரணும். இந்த ஷேப் வர்றதுனால நம்ம முன்னாடியே முடிச்சுடுவோம், அவ்வளோதான். இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இதுதான் 4 டாட் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இது தேவைப்படும், அதனால தான் இந்த சைட் டாட் வந்து நம்ம கிளாஸ் எடுத்தது, எல்லா டாட்டும் நம்ம கிளாஸ் எடுத்தது அதுக்கு தான். இது மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த இடம் லூஸ் கொடுக்காம கொஞ்சம் டைட் கொடுக்கும். ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். டாட் பிடிச்சிட்டிங்கன்னா பின்னாடி இறக்கமும் கரெக்டாக இருக்கும், பட்டியும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அதே அளவு இந்த பக்கமும் இது பண்ணிவிடுவோம். இதே பட்டி அளவு பிடிச்சிருங்க. இப்போ இந்த டாலோட அளவு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபிகரோட அளவு தான், பட் பஸ்ட் அளவு பெருசாக இருக்கிறதுனால நம்ம அந்த மெத்தட்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்க உடம்பு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஷேப் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக போய் உட்காரும். இல்லைன்னா ப்ளவுஸ் தைக்கிறது சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. சில நுணுக்கங்கள்லாம் பார்த்து பொறுமையாக நீங்கள் எது எப்படி செய்யணும். அதனால தான் நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தைச்சிக்கிட்டு இருக்கேன்.
எல்லாம் ஒரே வழியாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும் போதும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்லி காமிச்சிட்ருக்கேன். 2 பட்டியும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பட்டி வந்து மெலிசாக இருக்கிறதுனால பஸ்ட்டு இறக்கமாக இருக்கும்போது பட்டி ஃபுல்லாக உள்ளே போயிடும் அவங்களுக்கு. அதனால தான் பட்டி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. சைட் டாட் பிடிச்சிட்டு வைங்க, உயரம் வேண்டானா. இல்லைனா உயரத்தை அதிகப்படுத்திட்டு நீங்கள் பட்டியை வந்து இது பண்ணலாம். அவங்க உயரம் கேட்டாங்கன்னா உயரத்தையும் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடு. இப்போ இந்த சைடும் வந்து சைட் டாட் பிடிக்கணும். அங்கே எங்கே பிடிச்சோமோ அதே அளவு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பிடிச்சிருக்கோம், இந்த அளவு தான் நம்மளும் பிடிக்கணும். இந்த சென்டருக்கு நேராக பிடிச்சிக்கணும். சென்டர் புள்ளி இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக பிடிச்சிட்டு அதை நோக்கி டாட் வர்ற மாதிரி பிடிக்கணும். இந்த ஷேப் வந்தால், ஷேப் வரலைன்னா நீங்கள் அதை தாண்டி கொஞ்சம் ஷார்ப்பாக பிடிக்கும். பாருங்கள், டாட் பிடிச்ச மாதிரி தெரியாது சைடில். கப் ஷேப் வந்து நல்லா 4 டாட் இருக்கிறதுனால கப் ஷேப் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். வந்து ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்த ரைட் சைடு வந்து கொக்கி மாட்டுற பீஸ், அதாவது எக்ஸ்டெண்டட் பீஸ் வரும். அதை வந்து ராங் சைடில் வச்சு நம்ம ரைட் சைடு வந்து திருப்புவோம். கொஞ்சம் வெளியில் மடிக்கிறதுக்கு விட்டுக்கோங்க. நீங்கள் இப்படியே மடிச்சுக்கிட்டாலும் மடிச்சிக்கலாம், இல்லை கடைசியாக மடிச்சிட்டாலும் மடிச்சிக்கலாம். டாட் வந்து கீழே வரணும். இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் பாதி மடிச்சுட்டு தையல் மறையிற மாதிரி வச்சு ஃப்ரண்ட் சைடில் இப்படி வந்து இப்படி தைக்கணும். தையல் மறையிற மாதிரி எக்ஸ்ட்ரா வரணும். அந்த பீஸு நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு, இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு. இழுக்காமல் தைங்க. இழுத்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸ் வந்து முறுக்கின மாதிரி வந்துடும். இந்த எக்ஸ்டெண்டட் பீஸ் அப்படியே வச்சு தைக்கணும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கீழே மட்டும்தான் மடித்து அடிக்கணும், ஏன்னா நமக்கு ஃபினிஷிங் வரணும். மேலே வந்து அந்த பீஸ் வரும்போது அதை ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த ஓரத்தில் இந்த லூப் கட்டுறதுக்காக இதுக்கிட்ட ஒரு ப்ரெஷப்பட்ட அளவு நம்ம தையல் போடணும். இவங்க தையல் விட்டு போச்சு, அதனால் அதை சரி பண்ணிட்டேன். இந்த பீஸில் பாருங்கள், இந்த இடம் வந்து பெல்ட் வந்து இங்கே வளைஞ்சி வந்திருக்குன்னா, இங்கே 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம அதிகமாக வச்சோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இப்படி கிராஸாக வந்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஷேப் படி தான் தைக்கணும். அப்போ தான் அந்த இடம் பஸ்ட் அளவு பெருசாக இருக்கிறதுனால கிராஸ் பீஸ் போடுறோம், இழுத்து கொடுக்கும். இந்த இடம் நீங்கள் கிராஸாக தைச்சிங்கன்னா தான் இன்னும் வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இதை நேராக அடித்து இல்லை இதை கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் போயிடும் உங்களுக்கு. இப்படி வந்து தான் இப்படி அடிக்கணும். பீஸ் அந்த மாதிரி வந்து வளைச்சி தைக்கணும். இதை வைக்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சுட்டு இதுக்கிட்ட வந்து குத்திக்கிட்டு இப்படி திருப்பணும். இப்படி திருப்பி தான் நீங்கள் டாட் அடியில் வச்சுட்டு இப்படி தைக்கணும். ஓகேங்களா? இல்லைனா அந்த ஷேப் வராது நமக்கு. இப்படி திருப்பிக்கோங்க. பீஸை வந்து இப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக வளைஞ்ச மாதிரி வரும். இப்போ வந்து மேலே படிமான தையல். இந்த இடம் மடிச்சிருங்க.
இதை எந்த அளவு நம்ம மடித்து திருப்ப போகிறோமோ அந்த அளவு மீதி பீஸ் எல்லாம் உள்ளே தள்ளிடணும். உள்ளே தள்ளிட்டு இதை சுத்தமாக திருப்பணும். சுத்தமாக திருப்பி இப்படி வந்து இப்படி அடிக்கணும். இப்படி உள்ள கையை வச்சு பீஸை நல்லா தள்ளி விட்டுடணும். இந்த ஷேப் இங்கே வர்றதுனால உள்ளே மடிஞ்சுக்கும். நம்ம தான் அதை தள்ளி விட்டு இது பண்ணணும். இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. நெக் ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவுக்கு மடிப்புக்கு மடித்து அடிச்சுக்கோங்க. ராங் சைடில் மடிப்பு எந்த அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவு மடித்து அடிச்சுக்கோங்க. நான் வேறு கலர் நூல் போட்டு தைச்சிருக்கேன். நீங்கள் ரெட் கலர் போட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து இப்படி வருதுங்களா, அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் வந்து இந்த சைடு வரணும். நீங்கள் ரைட் சைடு வச்சாலே கரெக்டாக வந்துடும். இருந்தாலும் நம்ம அப்பப்போ தைச்சி முடிக்கும்போது ஒரு கை தைச்சி முடித்தோடனே ஒரு கை பார்த்துக்கணும். அந்த ஸ்லீவ் வந்து இப்படி வரும், இந்த ஸ்லீவ் இப்படி வரும். இந்த ஃப்ரண்ட் இதில் ஜாயிண்ட் ஆகும். இதை இப்படி வச்சுணும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு ரவுண்டு ஜாயின் பண்ணுறதுனாலும் அந்த மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி ஜாயின் பண்ணிங்கனாலும் கை வந்து ஃப்ளெக்சிபிளாக தூக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பத்தலைன்னா பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது லைட்டாக இழுக்கிற மாதிரி இருந்தாலும் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இந்த இடம் லூஸ் விட்டு ஒரு அரை சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் லூஸ் விட்டு தைச்சிட்டிங்கன்னா தூக்கக்குள்ள இதுவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ வெட்டு ஒன்றா வச்சுக்கோங்க. எதையும் இழுக்காமல் அப்படியே வச்சு தைங்க. சென்டர் ஜாயிண்ட் ஆகுதான்னு பாருங்கள், கரெக்டாக வருது. ஏன்னா நம்ம கையில் உள்வெட்டு வெட்டினதுனால இதில் உள்வெட்டு லைட்டாக வெட்டலைன்னா உங்களுக்கு செட் ஆகாது. கை வந்து மேறுற மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டுத்துலேயுமே லைட்டாக உள்வெட்டு லைட்டாக வெட்டிக்கணும். டாட் வராதனால, டாட் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆழமாக வெட்டிக்கணும். ஒவ்வொரு ப்ளவுஸாக தைக்கும்போது பார்த்துக்கிட்டே வாங்க. ஒன்றுத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஜாயின் பண்ணியாச்சுங்களா? இப்போ நம்ம தையல் அளவு எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த இடம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அதுக்கு தான் நம்ம அளவெல்லாம் கரெக்டாக பார்த்து முன்னாடியே கரெக்டாக பிடிச்சிக்கிறது. அப்போ தான் இந்த இடம் கரெக்டாக செட் ஆகும். இது லைட்டாக மேலே ஏறினாலே உங்களுக்கு கை திரும்பிடும். டாட் வந்து கீழே வச்சுக்கோங்க. இது நம்ம கரெக்டாக தையல் அளவு விட்டு வெட்டினதுனால அந்த அளவு அப்படியே நீட்டாக தைச்சிட்டு வரலாம். நீங்கள் ஸ்லீவுக்கெலாம் இன்ச் டேப் வச்சு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நம்ம தான் முன்னாடியே கோடு போட்டு எல்லாம் கோடு போட்டு வச்சிடுறோம். பாருங்க, அப்படியே நீட்டாக தைச்சிட்டோம். திருப்பி 2 தையல் வேணுன்னா நீங்கள் சைடில் போட்டுக்கோங்க. பிரிக்கிறதுக்கு எப்போவுமே ஒரு 4 தையல் போட்டுப்பாங்க. நான் ஸ்டிச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 2 தையல் போட்டு தான் கொடுப்பேன். சப்போஸ் அவங்களுக்கு கொஞ்சம் குண்டாயிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சுன்னா இந்த தையல் அப்படியே நீட்டாக பிரித்து விட்ருவாங்க. பிரித்து விட்டால் லூஸ் கிடச்சிரும். இறக்கம்தான் வராது, அதை தான் சரி பண்ண முடியாது. பட் இது வந்து அவங்களுக்கு பாடி லூஸ் கிடச்சிரும். இப்போ இந்த சைடும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தச்சுட்டு இடுப்பு சுற்றளவு பார்த்துக்கோங்க. டாட்டு இதெல்லாம் பிடிச்சிட்டு இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம எவ்வளோ இருக்கோமோ அந்த அளவு வருதான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸ் இருந்தால் பிடிச்சிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம நார்மலாக வந்து கொஞ்சம் தையல் அளவுக்கு வெளியில் மடிக்கிறதுக்கு விட்டுட்டு இந்த சைடு வச்சுட்டு நம்ம பா ஷேப் அப்படி தான் தைப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்துருக்கோம், பாப்பா சாட்டியில்.
இந்த இடம் வந்து கார்னர் வரும் பொழுது நம்ம இப்படி ப்ளீட் வச்சு இந்த பக்கம் பீஸை திருப்புவோம். இந்த இடத்துல வந்து குத்திக்கிட்டு திருப்பி இப்படி வந்து தைப்போம். அப்புறம் நாச்சஸ் கட் பண்ணிட்டு சுத்தமாக திருப்புவோம். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த பீஸ் வந்து நம்ம மேலே வரப்போகுது, நமக்கு இது உள்ளே போக போகிறதுல மேலே வரப்போகுது. அதையே நம்ம ராங் சைடில் பண்ண போகிறோம். ராங் சைடில் பண்ணி திருப்ப போகிறோம். திருப்பினீங்கன்னா இந்த பீஸ் வந்து மேலே வந்துடும். மேலே வந்தால் அப்படியே நம்ம அடிச்சுக்கலாம். அது ஒரு பார்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட்டு ப்ளவுஸ்லாம் இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ராங் சைடு மேலே வச்சுக்கோங்க. இதே ராங் சைடில் தான் அந்த பீஸ் வைக்கணும். கொஞ்சம் தையல் மடிக்கிறதுக்கு முன்னாடி விட்டுக்கணும். அப்படியே ஒரு ப்ரெஷர் போட்டு அளவு போட்டுக்கிட்டு வாங்க. இந்த கார்னர் வர்ற இடத்துல கரெக்டாக இப்படி திரும்புகிற மாதிரி ஒரு ப்ளீட் வைக்கணும். இங்கே வந்து அந்த ப்ளீட் க்ராஸாக வருது இல்லைங்களா, அந்த இடத்துல ஊசியை உள்ளே விட்டு குத்திக்கிட்டு இப்படி திருப்பிக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி வந்து இப்படி வரணும். அந்த பா ஷேப் கார்னர் கரெக்டாக குத்தணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஷேப் வந்து பா ஷேப் கரெக்டாக தெரியும். ஷோல்டர் பீஸ் பேக் சைடு திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம எப்பவும் பேக் சைடு தான் திருப்புவோம். பீஸ் அப்பப்போ சரி பண்ணி விட்டுக்கணும். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு வர வேண்டியதான். அந்த கார்னர் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி செய்யணும். பானை தைக்கிறது ஈஸியும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். கொஞ்சம் ரவுண்ட் நெக் வந்து மேலே மூடின மாதிரி வரும். இது வந்து மேலே நல்லா ஓப்பனாக இருக்க மாதிரி வரும். இந்த 4 கார்னர் மட்டும்தான் உங்களுக்கு. கொஞ்சம் தூரம் தச்சிக்கிட்டு வரும்போதே இந்த இடம் நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். அப்படி திருப்பிக்கோங்க. இந்த இடத்துல நிறுத்திட்டு இங்கே வந்து நம்ம அந்த சுருக்கத்தை வச்சுக்கணும். அந்த கார்னர் கிட்ட அந்த மடிப்பு வரணும் கரெக்டாக. இதை கட் பண்ணிடுங்க. அந்த கார்னர்லாம் நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். நாலு மூலையில் மட்டும் தையல் கிட்ட ஒரு பின் அளவு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ ராங் சைடு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நாச்சஸ் எப்படி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்போ தான் அது கரெக்டாக திரும்பும். இதை மடிச்சுட்டு இதை அப்படியே இந்த பீஸை திருப்பணும். நம்ம வந்து முன்னாடி வந்து இந்த பக்கம் பீஸ் கொடுத்துட்டு இதில் படிமான தையல் போடுவோம். இப்போ வந்து நம்ம அப்படியே மடித்து அடித்தா போதும். இப்போ இதை நம்ம அப்படியே மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தையல், இந்த இடத்துல ஓரத்தில் ஒரு தையல், 2 தையல் போட்டுக்கணும். இப்போ பட்டு சாரி பானைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தைப்பாங்க, மேலே பார்டர் கொடுத்த மாதிரி.
திருப்பிக்கோங்க. ஓரத்தில் அப்படியே பின்னளவு தையல் போட்டுக்கிட்டு வரணும். இந்த அடியில் இருக்க பீஸ்லாம் மேலே வரும். நீங்கள் அது வந்து கார்னர் கரெக்டாக வந்து வச்சு தைக்கணும். ஓரம் வந்து மேலே வராமல் இழுத்து வச்சு தைக்கணும். இந்த இடம் வந்து இந்த கார்னரும் சரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடம் உள்ள மடிச்சுக்கணும். இந்த ஷேப்பை இப்படியே திருப்பிட்டு இப்படியே வந்து இந்த ஓரம் அடிச்சிட வேண்டியதுதான். அந்த ஓரத்துலேயே அடிச்சுட்டு வாங்க. நீங்கள் அந்த கார்னர் வந்து இப்படி தைச்சிட்டு இப்படி திருப்பி வந்து இப்படி தைக்கிறதுனாலும் தைங்க. நான் சின்ன பீஸாக கொடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே தான் அடிக்கிறேன். இப்படி வந்துட்டு இப்படி இந்த முனையை ஜாயின் பண்ணிக்கணும். கட்டோரி ப்ளவுஸில் பானைக்கு வச்சு அதை பார்டர் மேலே வர மாதிரி வச்சு ஒரு டிசைன் தைச்சாச்சு. இது ஃபிட்டிங் வந்து நம்ம பொம்மைக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம டாலுக்கு போட்டிருந்தது இல்லைங்களா, அதே ப்ளவுஸ் தான் இது. இப்போ ஸ்டிச் பண்ணி காமிச்சாச்சு. அதோடய ஃபிட்டிங் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அதிலே பார்த்தீங்க. அதை தான் நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டு தான் நான் அதில் போட்டுட்டு உங்களுக்கு திருப்பி வீடியோ எடுத்தேன். இப்போ நீங்கள் கோக்கி கட்டிக்க வேண்டியதான். நான் சும்மா ஹூக் போட்டு அதில் போட்டு காமிக்கிறேன்.